ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு vlog தாங்க. காந்தலூர் ப்ளஸ் மூணார் ட்ரிப்பு போட்டிருந்தேன். அந்த ட்ரிப் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டில் போய் வண்டி நின்னோடனே பாருங்கள், கிளாஸில் ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள். சூப்பரான ஒரு என்ட்ரி தான். செக் போஸ்ட்டை தாண்டி நாங்கள் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டுருக்கோம். முன்னாடி வண்டியில் பாருங்கள், இங்கே குட்டி தான் மேலே எட்டி பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்த்துட்டே 2 கார் நாங்கள் போயிருந்தோம். ஒரு 15 மெம்பர்ஸ் போயிருந்தோம். 4-5 ஃபேமிலி, சிஸ்டர்ஸ் ஃபேமிலி, அம்மா அப்பா சித்தி சித்தப்பா இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் போயிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. வியூஸ் எல்லாமே நான் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். ஸ்டில்ஸ் தான் அதிகமாக எடுத்திருந்தேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. போகிற வழியில் பார்த்திங்கன்னா காந்தலூரில் ஒரு ஸ்ட்ராபெரி இதுங்க, அது தான் இப்போ பாப்பா நின்று நீங்கள் ஸ்டில் எடுத்து பார்த்தது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் மரம் 2-3 மரம் இருந்ததுங்க. ஆப்பிள் சீசன் இல்லாததுனால அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் ஆப்பிள்ஸ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காந்தலூரில் ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸுங்க. அப்படியே ஐஸ் கட்டி மழை தாங்க, செம்மையாக இருந்துச்சு. குழந்தைங்களாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் போயிட்டோம். இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரெசார்ட்டு. அங்கே மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் செகண்ட் டே காந்தலூர் ஃபுல்லாக பார்த்தோம். தேர்ட் டே பார்த்திங்கன்னா மூணார் பார்த்தோம். இப்போ அதில் காந்தலூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இந்த மாதிரியெல்லாம் போய் பார்த்தோம். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ஸுங்க, சூப்பராக இருந்துச்சு. இங்கே குளிக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, சும்மா நம்ம வியூஸ் தள்ளி நின்று பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. காந்தலூர் ப்ளஸ் மூணார் பார்த்திங்கன்னா ரெண்டுமே பக்கம் தான். ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா. கிட்ஸோடு நம்ம போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது இப்போ பாருங்கள், இதுதான் ஒரு வெரி த்ரில்லரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஜிப் லைனு நானும் என் தங்கச்சியும் போயிட்டுருக்கோம். இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி. இடையில ஃபால்ஸ் எல்லாம் இருக்குங்க. செம்ம த்ரில்லராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. யார் மூணார் சைடு போனீங்கனாலும் கண்டிப்பாக இந்த ஜிப் லைன் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அம்மாலாம் போக வேண்டாம்னு ரொம்ப பயப்பட்டாங்க. நாங்கள் போயதை திருவான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் பாருங்கள். ரிட்டன் நானும் என் தங்கச்சியும் வந்துட்டுருக்கோம். அப்புறம் குட்டீஸ் அதுக்கப்புறம் போனாங்க. பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 25 கேஜிக்கு மேலே வெயிட் இருக்கிறவங்கள தான் இதில் அலௌடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்ம த்ரில்லராக இருந்துச்சு. பசங்க பாருங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா மூணார் ஸ்டே பண்ணிட்டோம். ரெசார்ட்டில் தான். இப்போ முன்னாடி எல்லாம் தூரியெல்லாம் இருந்துச்சுங்களா, குழந்தைங்கள ஆட வச்சுட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக குட்டீஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் எப்போ ட்ரிப்பு போட்டாலும் ஒரு ஆஃப் டே ஸ்விம்மிங் பூலில் போடுவோன்னு சொல்லியிருந்தேன்லங்க, அந்த மாதிரி தான். பாருங்கள், எல்லோரும் சூப்பராக ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பார்க் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், இதுதான் நாங்கள் போன ஃபேமிலி மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் நாங்கள் போயிருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சுங்க. மூணாரில் உள்ள பார்க்கில் பாருங்கள், ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு சிம்பிள், அதுக்குள்ளே நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஜாலியாக இருந்துச்சு. நல்ல கிளைமேட்டும் ஊட்டி நம்ம கொடைக்கானல் போகிற மாதிரி இங்கேயும் நல்ல கிளைமேட் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸ் எல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா முந்திரி ஃப்ரூட் அதில் இருந்துச்சு. அங்கே இதில் அம்மா பறித்து கையில் வச்சுருக்காங்க. சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.